இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்ல மாமாவை பார்த்தேன். ஏதோ முக்கியமான வேலையா வந்திருக்காரு போல. அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமோன்னு பின்னாடியே போனேன். ஆனா ஆசிரமத்துல கார் நின்னதை பார்த்ததும் என்னவோ ஏதோன்னு மாமாவை பார்க்க தான் போனேன். நான் ஒன்னும் மாமாவை வேவ் பார்க்கலாம் போல. என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க யாரும் கேட்டு நான் சொல்லல. அத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் விட்டுட்டீங்கல்ல. ஆனா இவன் ஆசிரமம் வரைக்கும் என்ன திருட்டுத்தனமா ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் என்ன பேசுறேன்னு வேவ் பார்க்கறானா அதுக்கு என்ன அர்த்தம்? மாமா இல்ல மாமா. எதுவும் பேசாத. கையும் களவுமா மாட்டவும் இல்லன்னு மழுப்பாத. போய் சொல்லி சமாளிக்க பார்க்காத. அப்பா ஒரு நிமிஷம். கதிர் ஏதோ சொல்ல வரான். அவனை முழுசா சொல்ல விடுங்க. எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறான் இவன்? அண்ணா கதிர் அப்படி பண்ணுவானே. அப்ப நீ இவனுக்கு வக்காலத்தா? எல்லாம் எனக்கு தெரியும். யாரும் எனக்கு ஆதரவா பேச தேவையில்லை. அப்பா கதிர் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும்னு தான் வந்திருப்பான். நீ இவன் சொல்றத நம்புவ, ஆனா என்ன நம்ப மாட்டியா? சரிப்பா நீங்க நம்ப வேண்டாம். ஆனா அவன் சொல்றத ஒரு தடவை கேட்கலாம்ல. சந்தேகப்பட்டு என்ன வேவு பார்க்க வந்தவங்க கிட்ட என்ன கேட்க சொல்ற நீ? அப்பா நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. வேவு பார்க்க தான் வந்தான்னு திரும்ப திரும்ப சொல்றீங்களே, அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க அந்த தப்பு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன? அந்த ஆசிரமத்துல என்ன இருக்கு? ஏன் அது எங்க கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறீங்க? வேண்டாங்க வேண்டாம். ஓஹோ, அப்படி என்னையே தடுக்க வரியா? உன்ன சொன்னா அவளுக்கும் கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவ கேக்குறான். ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இல்ல மாமா. நீ என்ன அப்படி கூப்பிட தேவையில்லடா.